ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். துலாம் லக்னம். இந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி, குபேர யோகம் உண்டாகும். இந்த பதிவில் நான் துலாம் லக்னத்துக்கு எப்போ பெரிய அளவுக்கு தொழில் வியாபார வளர்ச்சி, அதே சமயத்தில் வருமானம் அதிகம் குபேர யோகம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கிரக நிலைகள் சில கிரகங்களை சொல்லியிருப்பேன். இந்தந்த திசையில் உங்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் உண்மையும் கூட. 100% கரெக்டாக இருக்கும். இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருமே பொருளாதார பிரச்சனைக்கு தான் ஜாதகம் பெரும்பாலும் பொருளாதார பிரச்சனை தான் இருக்குது. எப்போ பணம் வரும்? எப்போ கஷ்டம் தீரும்? எப்போ கடன் முடியும்? எங்களுக்கு எப்போ யோகமான காலம் வரும்? நான் எப்போ என் லைஃப்பில் வீடு வாங்குவேனா? கார் வாங்குவேனா? ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறது, பஸ்ஸில் போகிறது, ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு நடுத்தர வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு 90% பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால எல்லாரும் எப்போ எனக்கு நல்ல நேரம் வரும்? எப்போ எனக்கு யோகமான திசை? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறாங்க. அதுக்காக தான் நான் இந்த பதிவில் இந்த துலாம் லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்போ எந்த திசை நல்லா இருக்கும், எந்த திசை நல்லா இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் படிச்சுட்டு இருப்பார். படித்து முடித்தோடனே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்கு போனால் நல்ல சம்பளம், அதே போல் நல்ல சம்பளம் வாங்குமா அவருக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கரெக்டாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதாவது கார் வாங்குவார், வீடு வாங்குவார். அதேபோல கல்யாணம் எல்லாமே அவருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்கும் சிறப்பா அந்த நடந்துகிட்டு இருக்கும். இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு அது சரியா வராது. நல்ல லைஃப் சரியா அமையாது சின்ன வயசுலயே. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 40 வயசு வரையும் ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு அவங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர யோகம், தொழில் வளர்ச்சி வரும். வருமானம் அதிகரிக்கும். ஆ அவங்களுக்கு லைஃப் அவங்களே நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கார் வாங்குவாங்க. ஆ சொந்தமா வீடு வாடகை வீட்ல சொந்தமா ஒரு பங்களா வீடே கட்டுவாங்க. அந்த அளவுக்குலாம் யோகம் வரும். இது எப்படி இவங்களுக்கு கிடைக்குது? அப்புட்ன்னா, இதே போல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அ 60 வயசுல கூட நல்ல காலம் வருது. ஏன்னா, பிரபலமான அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 60 வயசு வரையும் கூட கஷ்டப்படுறாங்க. 60 வயசுல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வரும். அரசியல்லலாம் சாதாரணமா ஒரு வட்டச் செயலாளரோ, கிளைச் செயலாளரோ இருக்கிறவங்க, திடீர்னு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சு, மந்திரியாயி ராஜயோகம் கிடைச்சிருது. அது 60 வயசுல அவங்களுக்கு கிடைக்குது. அந்த மாரி வராங்க. அதேபோல சினிமா துறையிலலாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண நடிகரா சும்மா போயிட்டு இருப்பாங்க. 60 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரபலமான நடிகரா வந்துருவாங்க. சினிமா துறையில தவிர்க்க முடியாத நடிகரா உருவாயிருவாங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க தினசரி சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க, கோடிக்கணக்குல சம்பளம் வாங்கி, மிக வாழ்க்கையோட இதே உச்சத்துக்கு போகும். அந்த மாரியெல்லாம் சில பேருக்கு 60 வயசுல அமையுது. இந்த மாரி வயசு டிஃபரெண்டா வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கெல்லாம் யார் வர்றாங்க? எப்படி வர்றாங்கன்னா, இது திசா புத்தி தாங்க. ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி நல்ல திசை, யோகமான திசை எப்போ வருதோ, அந்த திசை வரும்போது அவங்க நிச்சயமா மேல வந்துர்றாங்க. அந்த மாரி இப்ப இந்த துலாம் லக்னத்துக்கு வரக்கூடிய திசைகள நான் நல்ல திசையெல்லாம் எப்போ வரும்? அதேபோல நல்ல இல்லாத திசை, ஆகாத திசை எந்த திசையெல்லாம் வரும்? அப்படிங்கிறது சொல்லிருவேன். ஏன்னா, உங்களுக்கு லைஃப்ல நல்ல திசை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, அதுவே ஒரு மகிழ்ச்சி ஆயிரும். நல்லா இல்லாத திசை இருக்கு அப்புட்ன்னா, இப்ப கஷ்டப்படுறீங்கன்னா, நம்மளுக்கு இந்த திசை நல்லா இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, நல்லா இல்லாத திசையில நல்லா வரணும்னு சொல்லி, ஒரு
தொழில வியாபாரமா ஆரம்பிச்சு, அது ஏதாவது ஒரு லாஸ் ஆகி, கடன் பிரச்சனை உருவாகி, பல பிரச்சனைகள் உருவாகும் அதனால. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல திசை இருக்கா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவுல வந்து விஷயத்த சொல்லியிருக்கேன். அதேபோல நான் சொல்லக்கூடிய திசை எந்த மாரி உங்க ஜாதகத்துல அமைஞ்சிருக்கணும், அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்கேன். அது மாரி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த நல்ல திசை வரப்ப பல விஷயங்கள தானாவே அது அமையும். நீங்க எது செஞ்சாலும் அது நல்லாவே இருக்கும். திசை சரியில்லாதப்ப, நல்லா நடக்க வேண்டிய விஷயமே சில இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்த குடுத்துரும். பெரிய லாஸ உருவாக்கிரும். மன கஷ்டம், உடல்நல பாதிப்பு இப்படிலாம் குடுத்துரும். அதனால இப்ப துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா அதாவது ஓஹோன்னு நல்லா வரணும் அப்படின்னா, தொழில் வளர்ச்சி, வேலையில உயர்வு இதெல்லாம் வரணும் அப்படின்னா, குரு திசை, அதேபோல சூரிய திசை, அதுக்கடுத்து செவ்வாய் திசை, அடுத்து சந்திர திசை, கேது திசை. இந்த திசைலாம் துலாம் லக்னத்துக்கு வரும்போது, மிகப்பெரிய அளவுக்கு யோகத்த குடுக்கும். நான் சொன்னதெல்லாம் ஏதோ மாத்தி சொல்ற மாரி தெரியும். இதுவரையும் நீங்க கேள்விப்பட்டது இருக்காது. ஆனா, இந்த துலாம் லக்னத்துல பொறந்தவங்களுக்கு எந்த திசையில அவங்க உயர்வடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொன்னது சரியாவே இருக்கும். 100% சரியா இருக்கும். இது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா இல்லாத திசை, புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை, ராகு திசை. இந்த திசை வந்து துலாம் லக்னத்துக்கு வந்தா, அவ்வளோ நல்லா இருக்காது. பிரச்சனைகளோட தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. இதே போல இப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, நல்லா இருக்கக்கூடிய திசைன்னு சொல்லியிருக்கேன். குரு திசை, செவ்வாய் திசை, சந்திர திசை, சூரிய திசை, கேது திசை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த திசைகள் வந்து நடக்கும்போது, குரு போயி இப்ப பாதகத்த செய்யக்கூடிய புதன் வீட்ல இருந்துட்டாருன்னா, மிதுனத்திலேயோ, கன்னியிலேயோ குரு இருந்துட்டாருன்னா, அந்த திசை நல்லா இருக்காது. அதே போல சனி வீடான மகரம், கும்பத்துல இருந்தாலும் குரு திசை சரியா இருக்காது. அதே போல சுக்கிரன் வீடான ரிஷபம், ஆ அது அதுக்கடுத்து வந்து துலாம் இங்க இருந்தாலும் வேலை செய்யாது. அதே போல அ அதுக்கடுத்து வந்து செவ்வாய் திசை. செவ்வாயும் இந்த மாரி புதன் வீட்லயோ, சனி வீட்லயோ, சுக்கிரன் வீட்ல இருந்தாலும் அது சரியா இருக்காது. அதே மாரி சந்திரனும் ஆகாத அந்த கிரகங்கள்ல போய் அந்த வீடுகள்ல இருந்தாலும் நல்லா இருக்காது. அதேபோல சூரியன், கேதுவும் அதே மாரி தான். இப்ப இந்த வீடுகள்ல மட்டும் இல்ல. இப்ப ஆகாத அந்த புதனோட நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதுல போய் இருந்தாலும், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மாரி போய் இருந்தாலும், அதுவும் கொஞ்சம் பிரச்சனைய தான் குடுக்கும். ஏன்னா, நல்லா இருக்கக்கூடிய திசை எதிர் எதிர் கிரகத்தோட வீட்ல இருந்தாலும், அதோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரியா இருக்காது. அதுதான் கொஞ்சம் கஷ்டத்த குடுக்கும். அதே சமயத்துல இந்த ஆகாத திசைன்னு சொல்றேன்ல, புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை, ராகு திசை. இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, உயர்வு கொடுக்கக்கூடிய, வளர்ச்சி கொடுக்கக்கூடிய குரு வீட்லயோ, செவ்வாய் வீட்லயோ, சந்திரன் வீட்லயோ, சூரியன் வீட்லயோ, கேது வீட்ல இருந்தாலும் நல்ல பலன குடுக்கும். அதேபோல இந்த நட்சத்திரங்கள் குருவோட நட்சத்திரத்திலயோ, செவ்வாயோட நட்சத்திரத்திலயோ, சந்திரனோட நட்சத்திரத்திலயோ, சூரியனோட நட்சத்திரத்திலயோ, கேதுவோட நட்சத்திரத்திலயோ இருக்கும்போது நல்ல பலன்கள குடுக்கும். அதாவது ஆகாதுன்னு நான் சொல்ற புதன், சனி, சுக்கிரன், ராகுவே நல்ல விஷயங்கள செய்வாங்க. பொதுவா தெளிவா சொல்லணும்னா, துலாம் லக்னத்துக்கு வந்து துலாம் லக்னத்த பொறுத்தவரையும் குரு திசை, செவ்வாய் திசை, சந்திர திசை, சூரிய திசை, கேது திசை நல்லா இருக்கும். புதன் புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை, ராகு திசை பாதிப்ப குடுக்கும். அதேபோல நல்லா இருக்கக்கூடிய கிரகங்கள் போயி ஆகாத பாதிப்பு குடுக்கக்கூடிய ராசிகள்ல இருந்தாலும் சரி, அதோட நட்சத்திரத்துல இருந்தாலும் வேலை செய்யாது. கஷ்டத்த தான் குடுக்கும். அதேபோல நல்லா நல்லது செய்யாத கிரகங்களான புதன், சனி, சுக்கிரன், ராகு நல்லது செய்யக்கூடிய குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன் வீடுகள்ல இருந்தாலும் சரி, அவங்க நட்சத்திரங்கள்ல இருந்தாலும் நல்ல பலன்கள குடுப்பாங்க.
இதுதான் வந்து நம்ம திசா புத்திகள்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்படி திசா புத்திகள்ல நல்ல லைஃப் குடுக்க நேரத்துல, அந்த மாரி பலன்கள குடுக்குற நேரத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நீங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. நல்லதே நடக்கும். அ நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது சக்சஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப கோச்சார் ரீதியா பலன்கள்லாம் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கோச்சார் ரீதியா வரக்கூடிய பலன்கள் எப்படின்னா, கொஞ்சம் பலன்கள் வந்து சில நேரத்துல சமாளிக்கக்கூடிய அளவுக்கு செய்யும். மத்தபடி திசா புத்தி நடக்கிறபோது தான் உங்களுடைய லைஃப அ ஒரு டர்னிங் பாயிண்ட்டா குடுக்கும். அதாவது திருப்பு முனையா குடுக்கும். ஒரு சாதாரணமா இருக்கிறவரு நல்ல ஒரு பணக்காரரா மாறுறது, கோடீஸ்வரரா மாறுறதெல்லாம் வந்து அந்த திசா புத்தி தான் காரணம். திசா புத்திகள் கண்ட்ரோல்ல தான் கோச்சார ரீதியில வரக்கூடிய கிரகங்களே பலன்கள குடுக்கும். அப்ப இந்த துலாம் லக்னத்துக்கு நான் சொன்ன குரு திசை, செவ்வாய் திசை, சந்திர திசை, சூரிய திசை, கேது திசை வரும்போது, கோச்சார ரீதியா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலன்கள தரக்கூடிய நிலையில இருந்தா மட்டும் தான், நல்ல பலன்கள் குடுக்கும். ஏன்னா, நீங்க வெறும் ராசி பலன பார்க்கும்போது, அவங்க சொல்றதும் சரிதான். அந்த அளவுக்கு பெருசா பலன்கள குடுக்காது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாரும் இப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கு? அந்த ராசிக்கு எப்படி இருக்கு? எங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க. அந்த ராசிக்கு நல்லா இருக்கும். ஆனா, உங்களுக்கு திசா புத்தி சரியில்லன்னா, எதுவும் சரியில்லாம இருக்கும். சில நேரத்தில மோசமான கோச்சார நிலையில இந்த வருஷம் எங்க ராசிக்கு நல்லா இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா, உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா, அது பெரிய அளவுல ஒண்ணும் பாதிப்பே தெரியாது. அப்படி ஒண்ணு வந்ததாவே தெரியாது. இதான் உண்மையான காரணம். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.